கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தைலாம் இருந்துச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் பையன், 2வது பையன் இருக்கான். இந்த அம்மாட்ட வந்து எது வேண்டனாலும் உடனே நிறைவேறும். ஒரு ஆண்டு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. திருவிழாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இங்க அடிக்கிற உரிமை சத்தம் மதுரை மெச்சு தெரு வரைக்கும் கேட்கணும். குளங்கள் எடுத்த அந்த பாலகி மகத்தை பாரு பாரு எம்மாடி முத்தப்பாலம் உனக்கு தந்தா உன்னை சரணடைந்தேன் நீயே கதி சிவசக்தி என யாதரி உன்னால் அபிஷேகம் செய்வோமே கருமாரி உனை பாட்டாலே பாடிடுவோம். தங்க முகம் பார்த்தால் அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு.
கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி கண் வேண்டும் காண்பதற்கு 1000 ஓம் சக்தி தேவி டவுன்ஷிப் மொத்தம் 30 தாமந்தல் அவங்க சீக்கிரத்தோட அழைச்சு பால்குடம் 9 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இந்த கூட சாயங்காலம் அக்கின் செட்டி நாளைக்கு தாவாட்டு வைக்கிறோம். கல்யாணம் வந்து வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு மாங்கல்யம் போறதுக்கு வேண்டிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போகுது. அம்மாவுக்கு கல்யாணம் மாங்கல்யம் போறது காசு வைப்பாங்க. அதே போல குழந்தைங்க அங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இடைக்கான காசு போடுறாங்க. அதுக்கு எல்லாமே பையன் தான் போட்டு அம்மா வந்து மனம் கொடுக்குறது பையன் தான் போகும். ஒரு நொடி எதா இருந்தாலும் ஒப்பு சொல்லிமா இருந்தாலும் எதா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்த பியூட்டி படம் கொடுத்தா அந்த படத்துல காமிட்டா நொடியும் தேன் போகும். இந்த சுத்துப்பட்டு குழுன்னா அம்மா வந்து எல்லாருமே ஏன்னா அம்மா வந்து சமயபுரத்துல இங்க வந்து இல்லை உத்தார பிளாக்ல இருந்தாலும் அம்மா வந்து கேட்கல வார்த்தைலாம் எங்க வரலாம் நம்பி வரவங்க அவங்களுக்கு கை விடல இழைச்சி பார்த்து இங்கேருந்து சமயபுரம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போனவங்க இங்க வந்து ஒரு இடம் அவங்க வந்து ஒரு இடம் வந்து அம்மாவை வந்து பார்க்க போகுது. அம்மா அங்க இப்படி இருக்காங்கன்னு கதையை பார்த்துங்க. அதே அம்மா இங்க வந்து உட்காந்துருக்காங்க. காவல்தான் உட்காந்துருக்காங்க. கேப்டனெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா நீங்க நம்பி என்னைக்கு வாங்கணும் நம்பி அம்மா கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கை விடாது. ஓ சக்தி மாரியம்மன் கும்பிடுறோம். வருஷம் வருஷம் நாங்க பால்குடம் இருக்கோம். இவன் தான் என் பெரிய பையன். நாங்க படிப்பு சேர்த்து மங்கில போட்டுதான் இவன் கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தைலாம் இருந்துச்சு. இவன் ஃபர்ஸ்ட் பையன். 2வது பையன் இருக்கான். இவனுக்கு நாங்க அம்மா சக்தி வாழ்ந்தவங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு நாங்க பாயத்தியாவும் நடத்தி போறோம். அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் எங்க குழுல வந்து நடந்து வரோம். ஓம் சக்தி பராசக்தி சமயபுரம் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்க காமன் தெருவில் இருக்காங்க. நெய்வேலி வட்டம் 30 காமன் தெருவில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த அம்மாவிட்ட வந்து எது வேண்டனாலும் உடனே நிறைவேறும். சக்தி வாய்ந்த அம்மா இவங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகும். எந்த வேண்டுதல் வச்சாலும் அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. இன்னைக்கு வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போனாலே ராத்திரில கனவுல வந்து நடக்கும்ன்றத புத்தி செஞ்சுட்டு போவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. இங்க வருஷம் வருஷம் வந்து நல்ல முறையில அபிஷேகம்லாம் நடக்கும். நல்ல சிறப்பா செய்வாங்க. பால்குடம் வைப்பாங்க. பக்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய வரணும். அம்மாவோட புகழ் வந்து இன்னும் மேல் மேலும் பரவணும். ஓம் சக்தி பராசக்தி. இது வந்து முப்பதாம் பிளாக்கு சமயபுரம் மாரியம்மன். நாங்கள் வந்து 10 வருஷமா 9 வருஷமா வந்துட்டு இருக்கோம். அம்மா ரொம்ப சக்தி உள்ள அம்மா. எல்லா விசேஷமும் செய்வாங்க. பால் குடம், மாலை போடுறது, நடப்பாதை. நாங்கள் இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கோம். அம்மா எல்லா சக்தியும் கொடுப்போம். அம்மா எல்லாம் நன்மையே செஞ்சிருக்கேன். என் குடும்பத்துக்கு 10 வருஷமா எல்லா நன்மையும் செஞ்சுட்டு இருக்கா. எந்த குறையும் வைக்கல. அம்மா நல்லா வைப்பாங்க. சமயபுரத்தம்மா ஓம் சக்தி. மாரியம்மா திடீர்னு இருக்க அருள்புரிவரும் சமயபுரத்தம்மா கேட்ட வரங்களை கேட்டபடி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து குழந்தை வரும், பிள்ளைகள் படிப்பு இல்லை, படிப்பு வேணுமா, வேலை வேணுமா, எது வேணாலும் நீங்க கேளுங்க. சமயபுரத்தம்மா உங்களுக்கு வாரி வழங்க அவங்களோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. எல்லாரும் வந்து உங்களுக்கு பயன்படுங்க. அம்மன் இருக்கிற இடத்துல நல்ல தலங்களுக்கு நல்லபடியா காட்சி சுட்டு அம்மாவை நம்பி நாங்க இருக்கிற போது எங்களுக்கு யாருக்கும் கை விடுங்க. அம்மாவை நம்பிதான் நாங்களும் இந்த இடத்துல இருக்கோம். அதனால எங்களுக்கு நாங்க நினைக்கிறது கூடி வருது. அம்மா எங்களுக்கு நினைச்சதை செய்யறா. அதுபடி நாங்க ஏதோ வேண்டிக்கிறோமோ அதுபடி நாங்க உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு செலுத்துறோம்.